வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். ஏப்போ பெட்ச் கார்டன் ஓம் ஸ்ரீ பாலநாகாம்பிகை ஆலயத்தின் வருடாந்திர திருவிழா மிக விமரிசையாக நடைபெற்றது. ஏப்போ மாநிலத்தின் மையப்பகுதியான புந்தோங்கை ஒட்டியிருக்கும் பர்ச் கார்டனின் ஓம் ஸ்ரீ மகா பாலநாகாம்பிகை ஆலயம் சிறப்பான வழிபாட்டு தலமாக விளங்கி வருகிறது. அவ்வகையில் அண்மையில் அந்த ஆலயத்தின் வருடாந்திர திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆலயத்தின் திருவிழாவை முன்னிட்டு உபயங்கள் நடைபெற்றன. பக்தர்கள் புடைசூழ அம்மாவை மக்கள் தரிசனம் செய்தனர். அதையடுத்து திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடனை செலுத்தினர். ஆலயத்தின் நிர்வாகத்தினர் திருவிழா முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதனிடையே ஆலயத்தின் செயலாளர் இளங்கோமணி ஆண்டே திருவிழாவிற்கு வற்றாத ஆதரவு வழங்கிய அனைத்து பக்தர்களுக்கும் நன்றி கூறினார். வணக்கம். நான் ஓம் ஸ்ரீ மகா பாலநாகாம்பிகை முனீஸ்வர ஆலயத்தின் கமன் கடனில் இருக்கின்ற இந்த ஆலயத்தின் பொதுச் செயலாளர். இன்று நம் ஆலயத்தில் 29ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு 21வது வருட திருவிழாவை முன்னிட்டு மிகவும் விமரிசையான பூஜைகள் நடைபெற்றன. இந்த பூஜைகள் சிறப்புடன் நடைபெற காரணமாக இருந்த பக்தர்கள் அனைவருக்கும் இந்நேரத்தில் எங்கள் ஆலய நிர்வாகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்னும் மிக விரைவில் இந்த ஆலயத்தை சீக்கிரமாக பாலஸ்தாபனம் பண்ணி ஆலயத்தை மிகவும் சிறப்பாக கட்டி மிகவும் விமரிசையாக கும்பாபிஷேகம் செய்ய திட்டமிட்டுள்ளோம். இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நாங்கள் எங்களுடைய பக்தர்கள் தாயின் பக்தர்களின் உதவிகளை மிகவும் நாடவிருக்கின்றோம். ஆகவே பக்தர்களாகிய நீங்கள் இவ்வாறு தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவை வழங்கும்படி நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஓம் ஸ்ரீ மகா பாலநாகாம்பிகை முனீஸ்வர ஆலய திருவிழா பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் எங்கள் நிர்வாகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்த ஆலயம் புதிதாக கட்டப்படுவதை தொடர்ந்து பக்தர்களின் ஆதரவு வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதையடுத்து பாலநாகாம்பிகை அம்மா ரத ஊர்வலத்தில் கம்பீரமாக வலம் வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.